வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது செக்இன் லக்கேஜில் என்னென்ன பொருள் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த பொருள் லக்கேஜில் கொண்டு போகலாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கிங் ஆயில் 5 லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம் செக்இன் லக்கேஜில். அடுத்தது ஸ்டேஷ்னரி ஐட்டம் லக்கேஜில் கொண்டு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மிக்ஸி லக்கேஜில் கொண்டு போகலாம். சால்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிசன் நீங்கள் லக்கேஜில் கொண்டு போகலாம், ஆனால் அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது டிட்டர்ஜென்ட் பவுடர் லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கிரைண்டர் லக்கேஜில் நீங்கள் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்ரிம்மர் நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா பேட்டரி ஆஃப் பண்ணிவிட்டு கொண்டு போங்க, லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ட்ரை ஃபிஷ் லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஏர் கலர், இது உங்களுக்கு லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸ்வீட் நீங்கள் லக்கேஜில் கொண்டு போகலாம், ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம். அடுத்தது வாட்டர் பாட்டில், எம்டி வாட்டர் பாட்டில் நீங்கள் லக்கேஜில் கொண்டு போகலாம். அடுத்தது சிலிகான் ஜார், இது லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பிளாக் ஜாக், இது லக்கேஜ் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜும் அலோடு கிடையாது. அடுத்தது ஒயின் ஓப்பனர், இது லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கன் பவுடர், இது அலோடு கிடையாது. அடுத்தது கொப்பரை தேங்காய், இதுவும் லக்கேஜில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது சுத்தியல், இது லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அரம், இது லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மெட்டல் ராடு, இது பார்த்திங்கன்னா லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஊறுகாய் நீங்கள் லக்கேஜில் கொண்டு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது ஃப்யூஸ், இது லக்கேஜில் அலோடு கிடையாது. அடுத்தது டர்படைன், இது லக்கேஜில் அலோடு கிடையாது. அடுத்தது பெப்பர் ஸ்ப்ரே கதாய், இது பார்த்திங்கன்னா லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கிராக்கர்ஸ், இது லக்கேஜில் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜிலும் அலோடு கிடையாது. அடுத்தது கேசோலைன், இது லக்கேஜ் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜும் அலோடு கிடையாது. அடுத்தது ஹேண்டிகேம், இது லக்கேஜில் அலோடு, ஹேண்ட் லக்கேஜிலும் அலோடு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெப்பனோட ரெப்ளிகா, அது துப்பாக்கி மாதிரியே இருக்கும், இது லக்கேஜில் அலோடு இல்லை, ஹேண்ட் லக்கேஜும் அலோடு இல்லை. அடுத்தது காய்கறி கட் பண்ணுற கத்தி, இது லக்கேஜில் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது இன்செக்ட் ரெப்ளிகா பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, அதாவது டாய்ஸ் அலோவ் பண்ணுவாங்க லக்கேஜில். அடுத்தது கிரைனட், இது அலோடு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மீட், சிக்கன், இது போல் ஃப்ரெஷ் ஐட்டம் அலோடு கிடையாது. அடுத்தது செல்லோ டேப், இது லக்கேஜில் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபுட்பால், வாலிபால், இது போன்ற பால் ஐட்டம் நீங்கள் லக்கேஜில் நீங்கள் கேரி பண்ணலாம். கேரி பண்ணும்போது அதில் இருக்கிற காற்றை நீங்கள் இறக்கி விட்டுட்டு நீங்கள் கேரி பண்ணலாம். அடுத்தது டூல்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் லக்கேஜில் நீங்கள் கேரி பண்ணலாம். அடுத்தது டியர் கேஸ், இது லக்கேஜில் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜும் அலோடு கிடையாது. அடுத்தது தலைவர்களுடைய ஸ்டாச்சு, ரிலிஜனுடைய ஸ்டாச்சு, இது போல் ஐட்டங்கள் நீங்கள் லக்கேஜில் கேரி பண்ணலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது அதுக்கு. அடுத்தது இந்த க்ளோத் நீடில் லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது சேட்டலைட் ஃபோன் லக்கேஜில் அலோடு கிடையாது. அடுத்தது ஃபுட் ஸ்டஃப், அதாவது பிரியாணி, இது போல் சாப்பிட்ற ஐட்டங்கள் நீங்கள் லக்கேஜில் நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது ஃப்ளேர், இது லக்கேஜில் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜிலும் அலோடு கிடையாது. அடுத்தது கைக்குத்து, இது லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீ, இந்த கீ நீங்கள் லக்கேஜில் கொண்டு போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயில் 5 லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம். கீயும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி நீங்கள் 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது இந்த ஸ்பைசஸ், இதில் இருக்கிற தூள் எல்லா ஐட்டமுமே நீங்கள் லக்கேஜில் கொண்டு போகலாம், எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அடுத்தது லிக்விஃபைட் கேஸ் வெல்டிங் டார்ச், இது பார்த்திங்கன்னா லக்கேஜில் அலோடு கிடையாது. கோல்டு, சில்வர், இது போல் ஐட்டங்கள் நீங்கள் லக்கேஜ் கேரி பண்ணலாம், ஆனால் ஏர்லைன்ஸ் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா. அடுத்தது லேப்டாப் லக்கேஜில் கேரி பண்ணும்போது அதில் இருக்கிற பேட்டரியை செப்பரேட் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது ட்ரை ஃப்ரூட் நீங்கள் லக்கேஜில் கேரி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குளோரைன், இந்த குளோரைன் லக்கேஜ்லேயும் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ்லையும் அலோடு கிடையாது. அடுத்தது பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட், இது லக்கேஜில் அலோடு கிடையாது. அடுத்தது சிலிண்டர் ஐட்டம், எந்த ஒரு ஐட்டமுமே லக்கேஜில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஃபயர் ஆர்ம்ஸ், உங்கள்கிட்ட நீங்கள் லைசன்ஸ் வெப்பன் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் லக்கேஜில் கேரி பண்ணலாம், ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் கொண்டு போக முடியும்.
அடுத்தது பெயிண்ட் தின்னர், இதை பார்த்தீங்கன்னா லக்கேஜில் வந்து அலௌடு கிடையாது. அடுத்தது ஜிப்போ லைட்டர் ஃபியூல், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜில் வந்து அலௌடு கிடையாது. அடுத்தது மெட்டல் செயின், இது வந்து லக்கேஜில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்லேயே இன்பில்டாக பேட்ரி இருக்கும், உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது போல் பேக் வந்து லக்கேஜில் வந்து அலௌடு கிடையாது. அடுத்தது ஏர் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனால் 500 ml மேலே இருக்கக்கூடாது. அடுத்தது தேங்காய், இது வந்து லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஷேவிங் கிட், இது வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜில் அலௌடு, அதாவது பிளேடோடு சேர்த்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பெயிண்ட் ஸ்ப்ரே, இது வந்து லக்கேஜில் அலௌடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ்லையும் அலௌடு கிடையாது. அடுத்தது கிராக்கர்ஸ், இதுவும் வந்து லக்கேஜ்லையும் அலௌடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜும் அலௌடு கிடையாது. அடுத்தது எந்த ஒரு ஃபியூல் டைப்புமே வந்து லக்கேஜில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பாடி ஸ்ப்ரே, இது வந்து லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கயிறு பார்த்திங்கன்னா லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது எலக்ட்ரானிக் சிகரெட், இது பேண்ட் ஐட்டம், இது லக்கேஜினும் அலௌடு இல்லை, ஹேண்ட் லக்கேஜினும் அலௌடு கிடையாது. கேம்ப் சிலிண்டர், இது வந்து உள்ள ஃபியூல் இல்லாமல் நீங்கள் வந்து லக்கேஜில் வந்து கொண்டு போகலாம். அடுத்தது கேம்பர், இது வந்து லக்கேஜில் அலௌடு கிடையாது. அடுத்தது இது ஒரு வெப்பன் மாதிரி மெட்டலில் இருக்கும், இந்த ஐட்டம் வந்து நீங்கள் லக்கேஜில் வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். அடுத்தது கத்தி, இது வந்து ஹேண்ட் லக்கேஜில் அலௌடு கிடையாது, லக்கேஜில் வேணால் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டார்டர் பிசல், இது வந்து லக்கேஜில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்ப்ரேகன், இது வந்து லக்கேஜில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது மேட்ச் பாக்ஸ், இந்த மேட்ச் பாக்ஸ் வந்து லக்கேஜில் அலௌடு கிடையாது. அடுத்தது சிசர், இது லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது எலக்ட்ரிக் ஷாக் டிவைஸ், இது லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஹேர் கர்லர், இது 2 டைப் இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து கேஸ் இருக்கும், அது அக்செப்ட் கிடையாது, கேஸ் இல்லாதது அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கன் லைட்டர், இது வந்து லக்கேஜில் வந்து அலௌடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜும் அலௌடு கிடையாது. அடுத்தது கொப்பரை தேங்காய் லக்கேஜில் வந்து அலௌடு கிடையாது. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே இப்போ லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்மிண்டன் பேட்னால் ஹேண்ட் லக்கேஜில் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அந்த பேட்டுமே லக்கேஜில் மட்டும் தான் அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுமே லக்கேஜில் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பிரிண்டர் கார்ட்ரேஜ் லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஓப்பனர், இது லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது காய்கறிகள் பழங்கள், இது பார்த்திங்கன்னா லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அடுத்தது இந்த டேப், அதாவது மெஷர்மெண்ட் டேப் வந்து லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கிளாஸ் ஐட்டம்ஸ், இது வந்து லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நெயில் கட்டர், இது லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஓவர்போர்ட், இது லக்கேஜில் அக்செப்டே கிடையாது. அடுத்தது பாக்ஸ் கட்டர், இந்த பாக்ஸ் கட்டர் பார்த்திங்கன்னா லக்கேஜில் அலோவ் பண்ணுவாங்க, ஹேண்ட் லக்கேஜில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ப்ளீச், இது லக்கேஜில் அக்செப்ட் கிடையாது. அடுத்தது சிகார் கட்டர், இது வந்து லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அம்பர்லாவில் ஷார்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் லக்கேஜில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நார்மலான டாய்ஸ், அதாவது ரெப்ளிகா இல்லாமல் நார்மலான டாய்ஸ் வந்து லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டியூசர் லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஐலாஷ் கர்லர், இது லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டால்கம் பவுடர், இது லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது மொபைல் ஃபோன், இது லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது க்ளூகன் வந்து லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஹாட் வேக்ஸ், இது லக்கேஜில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நெயில் பாலிஷ், இது வந்து லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, மினிமம் குவான்டிட்டி. அடுத்தது பவர் பேங்க் வந்து லக்கேஜில் அலௌட் கிடையாது, ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் கேரி பண்ணலாம். அடுத்தது லிக்கர் ஐட்டம் வந்து நீங்கள் லக்கேஜில் வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். அடுத்தது தெர்மோமீட்டர், இது லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஹேண்ட் லக்கேஜில் தான் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது மொபைல் சார்ஜர், இது வந்து லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.